திடீரென்று உங்கள் வீட்டில் பூக்களே இல்லாத நேரத்தில் மல்லிகை அல்லது திருநீற்று வாசம் வீசியிருக்கிறதா? அல்லது ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து யாரோ உங்களை பிடித்து இழுப்பது போல மயிரிழையில் தப்பியிருக்கிறீர்களா? இது தற்செயலாக நடப்பது இல்லை. உங்களை அறியாமலேயே ஒரு மாபெரும் சக்தி ஒரு நிழல் போல உங்கள் கூடவே பயணிக்கிறது. அது வேறு யாருமல்ல, உங்கள் குலத்தை காக்க வந்த உங்கள் குலதெய்வம்தான். ஆனால் அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் நிரந்தரமாக வந்துவிட்டதை எப்படி உறுதியாக கண்டுபிடிப்பது? இதோ இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்று அர்த்தம். முதல் அறிகுறி: நீங்கள் பூஜை அறையில் இல்லாத நேரத்திலோ அல்லது நள்ளிரவிலோ திடீரென்று சாம்பிராணி, சந்தனம் அல்லது குங்குமத்தின் வாசம் உங்கள் வீட்டின் வரவேற்பறையிலோ அல்லது படுக்கை அறையிலோ வீசுகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இனிமையான நறுமணம் உங்களைச் சுற்றி வந்தால் உங்கள் குலதெய்வம் உங்கள் இல்லத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதேபோல பூஜை அறையில் உள்ள விளக்கு தானாகவே பிரகாசமாக எரியும், அல்லது தூரத்தில் எங்கோ கோவில் மணி ஒலிப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு தோன்றும். இது தெய்வம் உங்களுக்கு அளிக்கும் முதல் சிக்னல். இரண்டாவது அறிகுறி: உங்கள் வீட்டின் வாசல் வழியே பசுமாடு ஒன்று நுழைவது போலவோ அல்லது வயதான ஒரு முதியவரோ சிறு குழந்தையோ சிரித்துக்கொண்டே உங்கள் வீட்டிற்குள் வருவது போலவோ நீங்கள் கனவு கண்டால் சாக்ஷாத் உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டார்கள் என்று அர்த்தம். மேலும் பல மாதங்களாக உங்கள் வீட்டிலிருந்த சண்டை சச்சரவுகள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென மறைந்து வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும். நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு தைரியம் உங்கள் மனதிற்குள் தானாகவே பிறக்கும். இது குலதெய்வத்தின் நேரடி பாதுகாப்பு. மூன்றாவது அறிகுறி: எத்தனை நாட்களாகவோ தள்ளிப்போன ஒரு சுபகாரியம் திடீரென எந்த ஒரு தடையுமின்றி கைகூடும். எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு உதவி தேடி வரும். வாசல் படியில் பல்லி சத்தமிடுவது அல்லது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாயோ பறவையோ வந்து பாதுகாப்பாக உறங்குவது போன்ற சிறு சிறு விஷயங்கள் கூட அந்த இடத்தில் ஒரு நேர்மறையான தெய்வ சக்தி இருப்பதை குறிக்கும். இந்த அறிகுறிகளில் ஒன்று உங்கள் வீட்டில் நடந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனதார அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதை எப்படி அறிவது என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் பல குடும்பங்களில் தங்களுடைய குலதெய்வம் யார் என்பதே பல தலைமுறைகளாக மறக்கப்பட்டு வீணாக்கப்பட்டிருக்கும். அப்படி உங்கள் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கிறீர்களா? மறக்கப்பட்ட குலதெய்வத்தை எப்படி மிக எளிதாக கண்டுபிடிப்பது? அதற்கான ரகசிய வழிமுறைகளை நமது அடுத்த வீடியோவில்